எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தாங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஏபிசி மால்ட் செய்கிறதுக்காகங்க 1/2 கிலோ கேரட், 1/2 கிலோ பீட்ரூட், 1/2 கிலோ ஆப்பிள் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தோட தோலையுமே சீவிட்டுங்க துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம எவ்வளோ மெல்லிசாக துருவுறோமோ அந்தளவு அது சீக்கிரமாக வந்து நமக்கு வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கேரட் தனியாக, பீட்ரூட் தனியாக, ஆப்பிள் தனியாக, தனித்தனியாக வந்து பிளேட்டில் வந்து இது மாதிரி துருவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை நல்லா வெயிலில் வந்து 1 நாள் இல்லாட்டி 2 நாள் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நமக்கு வெயிலை பொறுத்து இது வந்து 1 நாளில் இல்லாட்டி 2 நாளில் காஞ்சிருங்க. எப்பயுமே இது மாதிரி காய வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பிளேட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மெல்லிசான துணி போட்டு காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தூசி எதுவுமே வந்து இதில் படாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து 2 நாளுக்கு அப்புறமாங்க சுக்காட்டை வந்து நமக்கு காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 3 மட்டும் இல்லாமல் இது கூட கொஞ்சம் நட்ஸையுமே வந்து நம்ம போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25 முந்திரி பருப்பு, 25 பாதாம் பருப்பு இதை வந்து ஒரு கடாயில் போட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த பாதாமையும் முந்திரியுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாதாம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எப்படி பவுடர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாதாமும் முந்திரியும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் நல்ல வாசனைக்காக ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன ஏலக்காய் இருந்தால் 5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 3 ஏலக்காயே போதுமான அளவுங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண இந்த நட்ஸை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜார்லங்க நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமாங்க இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸு, ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி இதில் சர்க்கரையோ இல்லாட்டி பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை அது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லாட்டி இதே மாதிரி பவுட்ரு மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு நம்ம அப்பைக்கப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து கலந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க. அதை வந்து பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை அப்பக்கப்போ வந்து நம்ம கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். பனங்கல்கண்டு வந்து தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஏபிசி மால்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 6 மாதம் வரைக்குமே நம்ம நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். சோலார் ட்ரையர் இருக்குன்னா இன்னுமே பெஸ்ட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா அகலமான தட்டில் வந்து நீங்கள் கொட்டி காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஏபிசி மால்ட் வந்து அப்பைக்கப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஏபிசி மால்ட் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.